5 ஆண்டுக்கு ஒரு முறை வருகிறது தேர்தல். அந்த தேர்தல் முடிந்த அதிகாரத்துக்கு வந்த பிறகு மக்களை பற்றி, மக்களின் நலனை பற்றி சிந்திப்பது மக்கள் அரசியல். ஆனால் வந்து உட்கார்ந்ததிலிருந்து அடுத்த தேர்தலை பற்றியே சிந்திப்பார்கள். சரி, பெண்கள் வாக்கு யாருக்கு போகுது? சீமானுக்கு போகுது. இளம் பெண்கள், இளைஞர்கள் வாக்கு யாருக்கு போகுது? சீமானுக்கு போகுது. படிச்ச பிள்ளைகள், பல்லாயிரக்கணக்கான இளைஞர்கள் அணி அணியாக அவன் பின்னாடி திரள்கிறார்கள். இதை எப்படி தடுப்பது? புரட்சி பெண் என்று ஒன்று போடு, 1000 கொடு. தமிழ் மகன் என்று போடு, ஒரு 1000 கொடு. இந்த தேர்தலில் வாக்கை பறிப்பதை பற்றியே சிந்தித்துக் கொண்டு இலவச மிக்சி, இலவச கிரைண்டர், இலவச லேப்டாப், இலவச சைக்கிள், எங்களுக்கு கொடுக்கிறத இலவசத்தை நாங்கள் எதிர்க்கிறோம், அந்த சொல்லை வெறுக்கிறோம் என்ற பிறகு விலையில்லா மடிக்கணினி, விலையில்லா சைக்கிள், விலையில்லா மிக்சி, எங்களுக்கு கொடுத்ததுல விலை இல்ல, நீங்க வாங்கின கம்பெனியில உங்களுக்கு விலை இல்லையா? இருக்கு. அந்த விலை யார் கொடுத்தது? அதுக்கு காசு யாரு காசு? அது எங்க காசு தான். மக்களின் பணத்தை எடுத்து மக்களுக்கு ஒரு பொருளை வாங்கி கொடுப்பதை இலவச திட்டம் என்று பேசி ஏமாற்றுகிற இந்த கூட்டத்தை எத்தனை நாளைக்கு நீங்கள் பொறுத்து சகித்து வாக்கு செலுத்தி அதிகாரத்தில் வைப்பீர்கள்? எத்தனை காலத்திற்கு? கற்றறிந்த பெருமக்கள், அறிவார்ந்த சான்றோர்கள் இந்த கட்சி தேர்தல் அரசியலை விட்டு மக்கள் அரசியலுக்கு வந்து நிற்கிற உங்கள் பிள்ளைகள் எங்களை பாருங்கள். இவர்கள் தொடர்ச்சியாக தேர்தல் அரசியலைத்தான் செய்வார்கள். இனிப்பு பசப்பு வார்த்தைகளை சொல்வார்கள். வளர்ச்சி வளர்ச்சி என்று இந்த காதிலே 1 லிட்டர் தேன், இந்த காதிலே 1 லிட்டர் தேனை ஊத்துவார்கள். வாயிலே ஊத்தினாலும் சாப்பிடலாம், காதிலே ஊத்தினால் யாருக்கு பயன்படும் என்று கேட்கும் போது இனிக்கும், தித்திக்கும், மயங்குவீர்கள். ஒன்று நடக்காது. 60 ஆண்டுகளாக நீங்கள் அதே மயக்கத்தில் இருக்கிறீர்களே அன்பு சொந்தங்களே. அந்த மயக்கத்திலிருந்து விடுவிக்க உங்கள் பிள்ளைகள், உங்கள் மடியிலிருந்து வந்த பிள்ளைகள், வானத்திலிருந்து வந்த இரட்சகர்கள் அல்ல நாங்கள், உங்கள் வயிற்றிலிருந்து வந்த பிள்ளைகள். வழியே இல்லை என்று நிற்கிற என் மக்களுக்கு ஒரு வழியாக வந்து நிற்கிறோம். அந்த வழிதான் திராவிட இந்திய அரசியலுக்கு மாற்றாக நாங்கள் தமிழர்கள், தமிழ் தேசியர்கள் என்று நிற்கிற நாம் தமிழர் என்கிற அரசியல் புரட்சி படை.